இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அவதான் தலைவலிக்கு மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கால. இப்ப போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வேணாமா, போகாதீங்க. ஆமா ஈஸ்வரி, அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. தலைவலி சரியா போனா அவளே வெளியில வந்துருவா. அக்கா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. நீ போய் பாரு, உண்மை என்னன்னு உனக்கே புரியும். அம்மா, நாங்க தான் இவ்ளோ சொல்றோம்லம்மா. அவ ரூம்ல தான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. தொந்தரவு பண்ண வேண்டாமா, விட்டுருங்க. அக்கா, இவங்கெல்லாம் இவ்ளோ தூரம் சொல்றப்பவே அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேணா? வா, நம்ம 2 பேரும் போய் பாப்போம். வா. பாத்தியா, உன் பொண்ணு ரேவதி இங்க இல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோக்கா. ரோஹிணி, அம்மா, ரேவதி ரூம்ல தான் இருக்கான்னு சொன்னேன். எங்க அவளை காணோம்? இல்லம்மா, அவ ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா. இப்ப எங்க போனான்னு தெரியல. ஏய், உண்மையை சொல்ல, அவ எங்க? இல்லம்மா, எனக்கு சத்தியமா தெரியாதுமா. ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அக்கா, இவங்க யாருமே உண்மை சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே கூட்டு கலவானீங்க. அவ எங்க போயிருக்கான்னு நான் சொல்றேன். சந்திரா, உனக்கு தெரியுமா எங்க போயிருக்கா அவ? அவ அந்த டிரைவர் பயலோட சேர்ந்து எங்கேயோ சுத்திட்டு இருக்கா. ஏறு. பாரு இந்த வீடியோவை. ரெண்டு பேரும் நம்மள ஏமாத்திட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்களா? இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா? இல்லம்மா, அது வந்து சீ, வாய் மூடு. எல்லாரும் எனக்கு எதிராக துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இருக்கிற சப்போர்ட்ல தான் அவ இவ்ளோ தைரியமா எல்லாத்தையும் செய்யறா. ஹலோ, சொல்லுங்க. சகல, எங்கப்பா இருக்கீங்க? ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, அங்கதான் இருக்கோம். எப்பா, சின்னத்தையால வழக்கம் போல இங்க பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? சகல, நீங்க கிராமத்துல இருக்கிறத எவனோ ஒரு கம்னாட்டி வீடியோ எடுத்து சின்னத்துக்கு அனுப்பியிருக்கான்ப்பா. அந்த அம்மா பெரியத்தைக்கு போட்டு காமிச்சிருச்சுப்பா, போட்டு காமிச்சிருச்சு. ரேவதிக்கு நீ வளையல் வாங்கினது, அதை அவளுக்கு போட்டு விட்டது எல்லாத்தையும் கனக்கச்சிதமா போக்கஸ் மாறாம எடுத்து அனுப்பி விட்டான்ப்பா, எடுத்து அனுப்பி விட்டான். அதை பார்த்து பெரியத்த டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடக்குதான்னு அத்தை சத்தம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இறக்குறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. எப்பா சகல, என்னப்பா பேச்சைய காணோம்? எப்பா, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. நீ தயவு செய்து ரேவதியை கூப்பிட்டு சீக்கிரம் வாப்பா. இல்லங்க, இங்க ஒரு பிரச்சனை. அதை முடிச்சுட்டு தாங்க கிளம்ப முடியும். என்ன சகல, போன இடத்துல என்னப்பா பிரச்சனை? நீ தயவு செய்து சீக்கிரம் வாப்பா. வந்துருவோங்க. சரிப்பா, எப்பதான் வருவீங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவோங்க. அது வரைக்கும் எதனா சொல்லி சமாளிங்க. நைட்டா? எப்பா, உண்மை தெரிஞ்சு போச்சப்பா. இதுக்கப்புறம் என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது? சரி, சீக்கிரம் வாங்கப்பா. யார்கிட்ட பேசுனீங்க? ரேவதி வீட்டுக்காரா? ஆமா, சீக்கிரமா வர சொன்னீங்களா? சொன்ன ரோகு. ஆனா அங்க ஏதோ பிரச்சனையா, அதை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. என்னங்க, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம நைட் வரேன்னு சொல்றாங்க. தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. விடு, நடக்கிறது நடக்கட்டும், சமாளிப்போம். வா போலாம். இவரு என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி. வணக்கம் தம்பி.
என்னால இப்போ கபடி விளையாட முடியாது. எனக்கு பதிலா வெளியூர் ஆள் ஒருத்தர் இறங்குவாரு. அது எப்படி வெளியூர் ஆளுங்களை டீம்ல இருக்க முடியும்? உள்ளூர் ஆளுங்க தான் விளையாடணும். ஐயா, என்னால விளையாட முடியாத சூழ்நிலை. கொஞ்சம் ரூல்ஸை தளர்த்திக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்கு உள்ளூர் ஆளுங்களை இறக்குங்க, வெளியூர் ஆளுங்களாம் இறக்கக்கூடாது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி இதுக்கு முடிவுதான் என்ன? யாராவது விட்டு கொடுத்து போறதானே நல்லது. ஐயா, நானே பெருந்தன்மையை விட்டு கொடுத்துறேன். வெளியூர்காரனும் ஆடட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. களத்துல யாரா இருந்தாலும் சந்திக்க தயார். அப்புறம் என்ன, எதிர் டீம் முத்துப்பாண்டியா ஒத்துக்கிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. போட்டியில சரவண டீம் ஜெயிச்சா நம்ம ஊர்க்காரங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்குப்பா. இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிச்சிடலாம். சரிங்கய்யா. கபடி வீரர்கள் போட்டிக்கு தயாராகுங்க. என்னது கபடி போட்டியா? இங்கயா? என்ன மாப்பிள்ள சொல்ற? நீ என்ன கூப்பிட்டதும் பொங்கலுக்கு வந்து நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா என்ன போய் கபடி ஆட சொல்ற மாப்பிள்ள? அதெல்லாம் சின்ன வயசுல ஆடினது மாப்பிள்ள. இப்ப அதுல எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. 7x2. 7x2 அதனால செட் ஆகுது. நான் வரல. டேய் இருடா, அதெல்லாம் நீ கரெக்டா ஆடிடுவ. உன் டேலண்ட்டை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் தான் இருக்கேன்ல, நீ தைரியமா இறங்கி ஆடு, எல்லாம் கரெக்டா இருக்கும். அங்க பாரு, அவனுக்கு கூட தான் நீ ஆடணும். அவங்க கூடயா மாப்பிள்ள? அவங்கள பாக்குறதுக்கு நிம்டா மொத்தம் ஐங்கோ கும்லா அந்த மாதிரி இருக்கானுங்க மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள, என்ன விட்டுரு மாப்பிள்ள. டேய், அவனுங்கெல்லாம் அவன் பக்கத்துல நிக்க முடியுமாடா? ஸ்மால் பாய்ஸ் டா அவனுங்க. ஸ்மால் பாய்ஸ் தான் அவங்க பக்கத்துல. நான் போய் நின்னா நான் ஸ்மால் பாய்ஸ் தான். வேணாம், நான் வரல. என்ன இவரு? இல்ல நல்லா ஆடுவாங்க. இந்த வருட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கபடி போட்டி நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அணியும் சரவண அணியும் மோதி கொள்ள போறாங்க. கபடி வீரர்கள் அனைவரும் களத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போங்க. சரி வாங்க. சைடுல புந்து முடிடலாமா? போ போ. கபடி கபடி அப்படிதான் ஏறி அடிடா, ஏறி அடி. விடாத அடி அடி. டேய் புறா புறா. புடிச்சிட்டா அவுட் இல்ல? ஐயோ டேய் டேய் பிடிக்காத, தொட்டு ஓடியாந்துரு. கபடி 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 கபடி